150 ஆர்டர் எடுத்தால் 3000. இதுவே நம்ம ஃப்ரீலான்சர் ஐடி எடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா இப்போ 12 ரியால் ஆர்டர்னா 12 ரியால் நமக்கு தந்துடுவான். சரிங்களா? அதனால நான் வந்து ஃப்ரீலான்சராக மாறலாம் அப்படின்னு ஒரு ரெண்டுல கார்னா சேஃபு, அதேமாரி சில பல இல்லீகலான. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி. 3 மணிக்கு லாகின் பண்ணேன், போக வேண்டியதான். ஏன்னா தூசிங்க, 2 நாளாக தூசி. எப்படின்னா அபகா, ஜுபைல் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ரியாத்தில் இல்லை. ஏன்னா ரியாத்தில் தான் நம்ம இருக்குமே, நம்ம இருக்கும்போது எப்படி மழை வரும்? மழை வரல. தூசி காற்று, புழுதி, பயங்கர புழுதி. இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் இந்த கம்பெனிலேருந்து நம்ம வேறு கம்பெனி போயிடுவோம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து வேறு வேலைக்கு போகலான் இருக்கோம். பிரதர், யூ சேஞ்ச் டுமாரோ? ஓகே ஓகே பிரதர், ஓகே, தேங்க்யூ. ஸோ மீட்ரு வந்து ஸ்பீடாக மீட்ரு ஒர்க் ஆகுது, ஆனால் ஸ்பீடு தப்பாக காமிக்குது. 2வது கிலோமீட்டர் வந்து கணக்கு பண்ண முடியலையா, கிலோமீட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுல பிரச்சனை வருது. அதனால் மீட்ரு நாளைக்கு சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ நம்ம வந்து சவுதி அரேபியா ரியாத்தில் ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நான் நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே உள்ள கலாச்சாரம், ஃபுட்டு, ரோடு, ஸோ இங்கே உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் நம்ம வீடியோவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி, நண்பர் இங்கே தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதேமாதிரி வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து சவுதி அரேபியாவும் சரி, துபாய், ஓமன், கத்தார், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரியில் ஜாப் வேகன்சி வந்துச்சுன்னா அதை இன்ஃபர்மேஷனாக கொடுப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியில் என்னென்ன மாதிரி வேலை இருக்குது, எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் எப்படி சொல்லணும்னா வேலையை பற்றி பேச போகிறது இல்லை. சவுதி அரேபியாவில் இது வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஜூலை மாதம், ஜூலை 30 சரிங்களா? இந்த வீடியோ நாளைக்கு நான் அப்லோட் பண்ணேன். அப்போ 31 ஆயிரும். சரிங்களா? ஸோ ஜூலை மாத கடைசி. டார்கெட்லாம் இல்லைங்க இந்த மாதம். ஏன்னா நான் ஆல்ரெடி டார்கெட் பண்ணல இந்த மாதம். 450 பண்ணணும் டார்கெட்டு. பட் நான் வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா 350 நான் பண்ணலை. ஏன்னா நான் இந்த மாதம் 4 நாள் லீவ் போட்டிருப்பேன். நம்ம வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 நாள் நான் வந்து லீவு, 2 நாள் என்னோடய ஐடி சஸ்பெண்டு. ஸோ 6 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதிலே போயிடுச்சு. அதனால் என்னால் இந்த மாதம் டார்கெட் பண்ண முடியல. அது இல்லாமல் இந்த மாதம் நிறைய குட்டி குட்டி ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் இருந்தனால என்னோடய ஃபோக்கஸை கொண்டு நான் ப்ரொமோஷனுக்கு போயிட்டேன். ஸோ அதனால் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம டார்கெட்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 310 320 ஆர்டர் இப்போ வரைக்கும் முடிச்சிருப்பேன். ஸோ இன்றைக்கி நாளைக்கு ஓட்டணும் ஒரு 30 ஆர்டர் வந்துடும். ஒரு 350 ஆர்டர் வரும் அதிகபட்சம், அவ்வளோதான். ஸோ ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு மாதம் தானே, கம்பெனி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 2வது நம்மளுக்கு தான் நஷ்டம், கம்பெனிக்கு நஷ்டம் கிடையாது, நம்மளுக்கு தான் நஷ்டம். ஏன்னா கம்பெனியோட லாபத்தை எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு வருமானத்துக்கு சம்பளம் தருவாங்க. ஸோ கம்பெனிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காருக்கு மாறலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லை அப்படின்னா ஃப்ரீலான்சராக மாறிடலான்னு தோணுதுங்க. இந்த 2 விஷயம். ஒன்று, காருக்கு வந்து நம்ம இங்கே வந்து லைசன்ஸ் எடுக்கணும், அது ப்ராப்ளமே கிடையாது. 3000 to 3500 ரியால் கொடுத்தா போதும். நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வரோம்னா 3000 ரூபானா, ஒரு காசுக்கு ஒரு 60,000 ரூபா, 65,000 ரூபா ஆச்சா, ஒரு 69,000 ரூபா ஆகும். இல்லை 3500 கூட ஆயிருங்க, 70,000 ஆயிரும். ஆனால் நம்ம ஊர் காசு பார்க்கும்போது 70,000 ரூபான்னு கேட்குற மாதிரி இருக்கும். இங்கே 3500ங்கும் போது நமக்கு ஒரு மாதம் சம்பளம் தான். நம்ம ஒரு மாதம் அழுத்தி பிடிச்சி வண்டி ஓட்டணும்னா 3500 ரூபா கிடச்சினா அப்படியே நம்ம லைசன்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படி எடுத்துட்டோன்னு இங்கே நம்மளுக்கு இங்கே வந்து நிறைய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் நம்ம கார் லைசன்ஸ் வச்சுருந்தா நம்மளுக்கு கார் தந்துடுவாங்க, பெட்ரோல் தந்துடுவாங்க, ஐடி தந்துடுவாங்க. நம்ம ஆர்டர் எடுத்து கொடுத்தா நமக்கு மாதம் சம்பளமும் தந்துடுவாங்க. ரூம் மட்டும் நம்ம பார்க்கணும், ரூமும் சாப்பாடை மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலை தான் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ எனக்கு 2 ஐடியா இருக்குது. ஒன்று, இப்படி ஒரு கம்பெனிக்குள்ளே போயிடலாம், நம்ம லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என் கம்பெனிலேருந்து கஃபாலா மாதிரி ஃப்ரீ விசாவாக மாதிரி
ஸோ 1 இயருக்கு இங்கே வந்து ஃப்ரீ விசாவாக மாறி நம்ம வந்து ஓன் பைக் எடுக்கலாம். ஏன்னா இப்போ பைக் எடுக்கிறதா இருந்தால் 3000 நம்ம வந்து சூப்பர் பைக் எடுத்துடலாம். ஐ மீன் எப்படி சொல்ல, இந்த பைக் கிடையாது, நம்மளோட சுசுக்கியோட ஜிக்ஸார் இருக்குது பார்த்தீங்களா, 150cc 200cc 250ccலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3500 கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு பைக்கை வாங்கிட்டு இந்த பாக்ஸ் மட்டும் தான் மாற்றணும். சரிங்களா, பாக்ஸ் அதிகபட்சம் 150 200 தான் இருக்கும். மாற்றிட்டு நம்ம ரூம் எடுத்துட்டோன்னு வைங்க, ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், பைக்கு அந்த பாக்ஸு அது மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ரூம் மந்த்லி நம்ம 300 கொடுத்தா போதும். அப்போ நான் ஃப்ரீலான்ஸராக 1 வருஷம் ஓட்டுறேன்னு வைங்க, நான் ஓட்டுற ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒவ்வொரு காசு எனக்கு கிடைச்சிரும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ஒரு ஆர்டர் வருதுன்னா எனக்கு வந்து எப்படி தருவாங்கன்னா, அந்த 12 அவன் ஒரு 7 எடுத்துகிட்டு எனக்கு ஒரு 7, அவன் ஒரு 6 எடுத்துகிட்டு எனக்கு ஒரு 6 கொடுப்பான். அப்போ நமக்கு நஷ்டம் தானே. 450 ஆர்டர் எடுத்தால் 3000. இதுவே நம்ம ஃப்ரீலான்ஸர் ஐடி எடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா இப்போ 12 ஆர்டர்னா 12 நமக்கு தந்துடுவான். சரிங்களா, அதனால நான் வந்து ஃப்ரீலான்ஸராக மாறலாம் அப்படின்னு ஒரு இந்த 2ல் கார்னா சேஃபு, அதேமாரி சில பல இல்லீகலான வேலையும் பார்த்துக்கலாம். இந்த டாக்ஸி மாதிரி ஓட்டுறது அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அது ஒரு கம்பெனி கீழே போயிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம லீவ் கேட்டால் அவன் தரமாட்டேம்மா, அதுமா இதுமா, இது அப்படி கிடையாது. ஃப்ரீலான்ஸர் அப்படி கிடையாது. நம்ம ஒரு கஃபீல்கிட்ட போய் நம்ம கஃபீல் மூலமாக நமக்கு ஐடி போட்டு இது போட்டு வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம பேசி இப்போ நான் ஊருக்கு போகிறேன்னா அவனுக்கு ஒரு 200 கொடுத்தா போதும், அவன் நம்மளுக்கு லீவ் லெட்டர் அடிச்சு வந்துடுவான், நம்ம லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் அந்த 1 இயரில். ஸோ அதுதான் நான் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கேன். இதில் இப்படி நம்ம ஃப்ரீலான்ஸராக வர்றதா இருந்தால் நமக்கு இக்காமா மட்டும் தான் இருக்கும், மெடிக்கல் இருக்காது, இன்சூரன்ஸ் இருக்காது. சரிங்களா, பைக்கில் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். காருக்கு ஐ மீன் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்கிறேன், மற்றபடி பைக்குக்கு இன்சூரன்ஸ் நம்ம போட்டு தான் ஆகணும், அது வேறு. இல்லைனா ஏதாவது நம்ம வண்டி தட்டிட்டாலோ இல்லை ஸ்க்ராட்ச் போட்டாலும் பிரச்சனை ஆயிடும். ஸோ பைக்குக்கு இன்சூரன்ஸ் இருக்கும், நமக்கு இன்சூரன்ஸ் இருக்காது பெருசாக. ஸோ அதனால் அந்த ஒரு எண்ணங்களில் இப்போ 2 எண்ணமாக இருக்கேன். இன்னும் ஒரு 3 நாளில் தெரிஞ்சிடும். ஒரு 5ஆம் தேதிக்குள்ளே நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நான் வந்து செப்டம்பருக்கு அப்புறம் ஐ மீன் ஆகஸ்ட் ஃபுல்லாக வேலை பார்த்தா தான் அந்த காசை வச்சு தான் நம்ம செப்டம்பரில் ஏதாவது பண்ண முடியும். 3500 சம்பளம் வரும். 3500 சம்பளத்தில் காரா பைக்கா அப்படிங்கிறது தான். 3500 கார் அப்படின்னா நம்ம காருக்கு லைசன்ஸ் எடுக்கணும். பைக்குக்குன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட லைசன்ஸ் இருக்குது, பைக் மட்டும் எடுத்தால் போதும். 3500 நல்ல பைக்கு, 3000 நல்ல பைக்கு, 500 அந்த 300 அந்த இதெல்லாம் மாற்றி ரெடி பண்ணால் 3500 பர்ஃபெக்டாக ஆயிரும். 2வது அது நம்ம பைக், எங்கேனாலும் போகலாம். சரிங்களா, தமாம் போகலாம். ஏன்னா இங்கேருந்து 500 கிலோமீட்டர் தமாம், 300 சம்திங் கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் வைங்களா தமாம் இருக்குது, 1000 கிலோமீட்டரில் ஜுபேலியா இருக்குது. நம்ம ஃப்ரீலான்ஸர் ஐடிங்கும் போது நம்ம விருப்பத்தையும் நம்ம லாகின் பண்ணி நம்ம விருப்பத்தையும் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது 3 நாள் என்ன 4 நாள் ஜம்முன்னு ட்ரிப் போகலாம். அதான் இந்த ஒரு பிளான் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குது உங்ககிட்ட இருந்து அப்படின்னு பார்க்கலாம். உங்ககிட்ட இருந்து சப்போர்ட்னா நமக்கு இந்த சப்ஸ்கிரைப் லைக் மட்டும்தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடலனாலுமே பார்த்தீங்கன்னா வியூஸ் போக மாட்டேங்குது. நிறைய பேர் அதான் அப்புறம் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுங்க, ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுங்கன்னு ஃபுல்லாக ட்ராவல்லே பைக்கே ஓட்டிகிட்டு இருக்கீங்க, அதை பார்த்தா போர் அடிக்கு, நீங்கள் சுற்றி காமிச்சா தான் நல்லாயிருக்கும்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் அதை கொண்டு வரேன். ஏன்னா நான் என்னென்னா கேமராவில் ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் ஃபோனில் ஒன்று எடுத்துகிட்டு கேமராவில் ஒன்று எடுக்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. அதனால தான் அது எடுக்காமல் இருந்தேன். பட் இனிமேல் ட்ரை பண்ணுறேன். ஓகே, நிறையா ஆங்கிள்ஸ் வச்சு நிறையா டிஃப்ரெண்ட் காமெடிஸ்லாம் ஆட் பண்ணி ஸோ உங்களை கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, ஸோ என்னோடய வாட்ச் வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சு தண்ணி குடிடா போய் அப்படின்னு. நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி செட் பண்ணி வச்சுருந்தேன், கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கிற மாதிரி. அது அலாரம் அடிக்கி நான் போய்ட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த கடை தான் போய் ஆர்டர் எடுத்து வரேன். கஸ்டமர் மெசேஜ் போட்டிருக்காப்புல ஒரு காஃபி அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன்லேருந்து காஃபியை கொட்டாமல் சிந்தாமல் குட் கண்டிஷனில் கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சிந்திராமல் ஃபீல்டோ இது பண்ணாமல் கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு. அதான் இப்போ பத்திரமாக கொண்டு போனோம். அதிகபட்சம் இதே ஸ்பீடில் இப்படியே போயிட வேண்டியதான். ரொம்ப பக்கம் தான், 5 கிலோமீட்டர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆப்போசிட்டில் அங்கே கொடுக்கணும். இதில் போய் அங்கே போய் யூட்டன் போட்டு கொடுத்தா போதும், பொறுமையாக போயிட வேண்டியதான். ஆனால் கேட்டுட்டாங்க மெல்ல கொண்டு வந்துருங்க அப்படின்னு. ஏன்னா அப்போ அனுபவம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மட்டும் எவனோ கொண்டு போய் சாத்திட்டான் போல. ஏன்னா இப்போ கப்பில் கொடுத்தாங்கன்னு வைங்க, நம்மள ஹோல்டர் இருக்கும், அதில் வச்சா ஷேக் ஆகவே செய்யாது, நீட்டாக இருக்கும். இவன் என்ன பண்ணான்னு உள்ள ஒரு பையை வச்சு அதுக்குமே அந்த இதில் இப்போ கப்பு ஹோல்டரில் வச்சு அதை ஒரு கவருக்குள்ளே வச்சு ஸ்ட்ராப் அடிச்சு தந்துருப்பாங்க. அப்போ நம்ம அதை வைக்க முடியாது, வச்சா ஆடும், அங்கே எங்கேன்னு அந்த கவர் வெயிட்டில் ஆடுமா, கீழே சரிஞ்சிடும். வண்டி குதிக்குது, ஐயோ வேகமாக போகும்போது ஸ்பீட் பிரேக்கர்லாம் இதே மதிக்க மாட்டேன். இந்த சின்ன பள்ளத்தெல்லாம் வெளில போகும்போது துபக்குன்னு உள்ளது. ஏன் ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே மக்தாப் இருக்குங்க. ஸோ மக்தாப்புங்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த கார் கம்பெனி. நீங்கள் வந்து இப்போ
யாராவது சவுதி அரேபியாவில் இருக்கீங்க, என்கிட்ட கார் லைசன்ஸ் உங்ககிட்ட கார் லைசன்ஸ் இருக்குது, கார் டெலிவரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிறைய ஐடியா இருக்குது. நீங்கள் வந்து யார்முக் சைடு வந்தீங்கன்னா நிறையா கம்பெனி இருக்குது. அவங்க வந்து காரும் கொடுத்து பெட்ரோலும் கொடுத்து உங்களுக்கு ஐடியும் தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் மாதம் ஆர்டர் ஓட்டினீங்கன்னா அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு காசு வந்துடும். நீங்கள் ரூமும் சாப்பாடு மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். செல்ல கம்பெனியில் ரீசார்ஜும் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மக்தப் இருக்குது. ஸோ யார்முக் சைடில் இருக்குது. ஸோ யாருக்கா வேணும்னா நான் ஒரு கம்பெனிக்கு மாறலான் இருக்கேன். அந்த கம்பெனியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன். வேணா அது நீங்கள் சவுதியில் தான் இருக்கீங்க, நான் சொல்கிறேன் சவுதியில் இருக்கீங்கன்னா. இப்போ இந்தியாவில் இருக்கும் போது ஆனால் என்கிட்ட சவுதி லைசன்ஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னா அது எனக்கு தெரில. அது கம்பெனி அப்படி கூட்டு வருவாங்களா, விசா போட்டு கூட்டு வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ விசா போட்டு விஎஃப்எஸ் போட்டு மெடிக்கல் போட்டு அது நம்மளுக்கு தெரில. அதனால் அது நடக்குமான்னு எனக்கு தெரில. பட் சவுதியில் இருக்கீங்க, கஃபாலா மாறுறவங்க கம்பெனி ஒத்துக்கிடும். இல்லை கஃபாலா இல்லாமல் ஃப்ரீலான்சர் ஐடியா இருக்கீங்க, ஐடியில் ஃப்ரீலான்சராக இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு இப்படி கம்பெனி வேணும்னா இங்கே யார்முக் சைடில் நிறைய மக்தப் இருக்குது. நான் வேணால் கான்டாக்ட் எடுத்து அப்படி இந்த வீடியோட கடைசியில் போட்டு விட்றேன், ஸ்க்ரோலிங்கில் போட்டு விட்றேன். ஏன்னா நிறைய மக்தப் இருக்குது, நிறைய மக்தப்போட கான்டாக்ட் இருக்குது. அவ்வளோக்கு ஸ்க்ரோலிங்கில் போட்டு விட்றேன். தேவைப்படுறவங்க எடுத்து வைங்க. ஆனால் நான் இப்போ சொல்லிட்டேன், நீங்கள் விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஓகேனா சேர்ந்து வைங்க. நான் சொன்னேன் நான் போகிறேங்கிறதுனால நீங்கள் பண்ணாண்டா. இப்போ அதான் சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சம்பளம் தரல, அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் ஏன்ட்ட கேட்கக்கூடாது. நான் அதையும் சொல்லிட்டேன். மக்களே தவறாக எண்ணாதீர்கள். அந்த பைக்கார மேலே தான் தப்பு. இதில் தான் போயிட்டு இருந்தான் சரிங்களா. அங்கே தான் யூட்டன் இருக்கு. அப்போ அதுக்கிட்ட போய் யூட்டன் போட்டுருக்கலாம். இவன் பின்னால் வந்து இந்த சுசிக்கில் வேகமாக வந்துகிட்டு இருக்கான். அப்போ அவன் ஆறு நடிச்சு 2 பேருக்கு இடையில ஓடி போகிறான். நான் வாரேன் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு இடையில ஓடி போகிறான். இந்த மாதிரி கார் தாங்க ஒன்று எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம டெலிவரி பண்ணலாம். இந்த மாதிரி கார் கூட இருக்கலாம். கார் கொடுத்தா போதும் நீட்டாக. பிரச்சனை இந்த காஃபி தருவான். இது நம்ம வச்சா சரிஞ்சிரும். அதனால இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டேன். கஸ்டமர் லொக்கேஷனும் வந்துட்டேன். மேம் வெல்கம் மேம். தேங்க்யூ மேம். நல்ல தண்ணி பாட்டில். அங்கே பாருங்க, அந்த வண்டியில் 3 ஒட்டகம் போகுதுங்க. 3 இல்லை 4 ஒட்டகம். ஸோ 3 ஒட்டகம் வந்து எட்டி பாக்கு, ஒரு ஒட்டகம் கீழே படுத்துருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க மாடி. எனக்கு ஒட்டகம்னாலே என்ன படம்னா காதல் கோட்டைன்னு நினைக்கிறேன். காதல் கோட்டை. அந்த பார்க்காம லவ் பண்ணுவாங்க தெரியுமா, அஜித்தும் தேவயானி மேமும். அவங்க நடித்ததில் ஒரு பாட்டு உண்டு, சிவப்பு லோலாக்கு குழுங்குது குழுங்குது. அந்த இதில் வந்து ஒட்டகத்தில் கூப்பிட்டு போவாங்க. ஒரு இதை கல்ச்சர் படி ஒரு பொண்ணை. அதில் தானே அந்த ஒட்டகத்தை முதல்ல பார்த்துருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பாட்டுனா அந்த ஒட்டகம் தான் ஃபீல் ஆகும். ஸோ 4 ஒட்டகம் இருக்குது. அதில் ஒரு குட்டி ஒட்டகம் இருக்குது, 3 பெரிய ஒட்டகம் இருக்குது. எங்கேயோ போகுது. அதை என்ன நினைக்கும்னா ஜாலியாக எங்கேயோ நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க, நம்ம நடக்காண்டாம் ஜாலியாக கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினைக்கும் அது. ஆனால் அதுக்கு தெரியாது அதை கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சண்டை போடுங்க அதுக்குள்ள அதுவே. ஆனால் என்னன்னு தெரியல, ஃபுல்லாகவே காஃபி ஆர்டராக வந்துட்டு இருக்கு. இதில் இன்னொரு காமெடி என்னன்னா, கஸ்டமர் வந்து கார்டு தான் வச்சுருக்கேன், நீ வந்து ஸ்வைப்பிங் மிஷின் எடுத்துகிட்டு வாங்க. ஸ்வைப்பிங் மிஷினுக்கு நான் எங்கே போவேன், நான் ரீப்ளே பண்ணல, பார்த்துட்டு அந்த மெசேஜ் அப்படியே விட்டேன். இதை கொடுத்துட்டு சொல்லணும் மேம் எங்களுக்கு ஸ்வைப்பிங் மிஷின்லாம் கிடையாது, வேணா என்னோட எஸ்டிசி பேயில் உங்களோட கார்டு அட்டாச் பண்ணி காசு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். கார்டு இருக்குன்னா அவங்க அப்படியே பே பண்ணிடலாம் அவங்க ஆன்லைன்லேயே. அதை விட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை. இப்போ 67 ரியாலா, அப்போ பத்திரமா தான் கொண்டு போகணும். சரி சாப்பிட போட்டுருவோம்.